இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசு ஆண்டவரே, நல்ல ஆயனாக இருந்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து எங்கள் வாழ்க்கைக்கு நீர் துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற இனத்து மக்கள் கிறிஸ்துவர்களாக மாறி நல்லதை செய்தார்கள் என்பதையும், மனம் மாற்றம் பெற்று இயேசுவை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றியும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நாம் இவ்வாறு முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்பதை உணர்த்த எவ்வாறு புனித சின்னப்பர் பிற இனத்தாருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை வழங்கினார் என்பதை தெல்லம் தெளிவாக காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், சாத்தான் எவ்வாறு மக்களை திருடுகிறான் என்றும், அழிக்கின்றான் என்றும், கொல்லுகின்றான் என்றும் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் என் ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆண்டவர் கொடுக்கின்ற இலைப்பாறுதலை பெற்று நாம் கிறிஸ்துவிற்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். அப்போது ஆண்டவருடைய ஆசீர் நம்மோடு இருக்கும். நம் சிலுவைகளை, கஷ்டங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வெற்றியாக மாற்றுவார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.